ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். அதாவது விவி பாட்காஸ்ட் ஐயோ கட் கட் வணக்கம் சொல்கிறா. வணக்கம். விவி பாட்காஸ்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ. போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் வீராவோட ஸ்கூல் மெமரிஸை பற்றி பேச போகிறோன்ட்டு. இன்றைக்கி என்ன ரொம்ப ரோலிங் ஆகுது. அதாவது போன வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு பையனும் பார்க்கல, அது நடக்கலை. அதனால் சரி முதல் ஸ்டெப் எப்பயுமே நம்ம சின்னதாக வச்சு தானே ஆரம்பிப்போம். முதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், அடுத்த ஸ்டெப்பு அதை விட கஷ்டம் அப்படின்றதுனால கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அடுத்த வீடியோ போட போகிறோம். இஷ்டப்பட்டு பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சொல்கிறதுலே தடுமாறிக்கிட்டு இருக்கிறா. சொல்கிறா. ஓகே, நான் வந்து 6th படிக்கும்போது எல்லாருக்கும் இந்த ஸ்கூல் கட் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும்ல. ஏதோ ஒரு மூமெண்ட்டில் ஆசை இல்லைடா, ஒவ்வொருத்தோட கணக்கு அந்த மாதிரி தான். அப்போ வந்து நம்ம அகிலாண்டேஸ்வரி மிஸ் இருக்காங்களே, அவங்களோட பேர் சொல்லிட்டேன்னு அந்த மாதிரி தான் இருக்கோம். சரி, அந்த மேம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. உனக்கே தெரியும், நம்மளாம் ஒரே ஸ்கூலில் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஏதாவது ஹோம்ஒர்க் எழுதலையோ இல்லை ஏதோ டெஸ்ட் வச்சோ வரலைனாலும் போட்டு சாத்திடுவாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்குமே லாஸ்ட் பெஞ்ச் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே அடி. டெஸ்ட் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா மறுநாள் எல்லாத்துக்குமே ஒரு உயிர் பயத்தை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ மிஸ் வர போகிறாங்க, ஃபஸ்ட்டு பீரியட் வந்துட்டு இன்னும் அப்படியே நடுங்கிட்டு இருப்பாங்க. வேர் தூத்திடும் அப்படியே. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான மேம். அதனால் ரொம்ப பயம். சரி இன்னைக்கு கட் அடிச்சிடலாம் நம்ம மேமோட பீரியடு அப்படின்னு சொல்லி. நம்ம ஸ்கூல்லலாம் எப்படின்னா ஃப்ரண்ட் சேர் இருக்குல்ல, அங்கே ஒரு கதவு இருக்கும், பின்னாடி ஒரு கதவு இருக்கும். தப்பிச்சு ஓடுறதுக்குன்னே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கிட்டு வந்துட்டாங்கன்னா இதில் வந்து ஓடி அந்த மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், சரி அப்படியே அப்படியே அந்த கதவு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக தப்பிச்சுடுவாங்க. அதாவது இங்கிட்டு பக்கத்தில் கதவு போர்டு எழுதுறதுக்கு திரும்பினாங்கன்னா டக்குனு எந்திரிச்சு ஓடிடலாம். அந்த மாதிரி இந்த பக்கம் உட்காந்துக்க ரொம்ப சிரமம். இங்கிட்ட இருந்து இங்கிட்ட ட்ராவல் ஆகி வர்றதுக்குள்ளே திரும்பி பார்த்துருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மேம் வர்றதுக்குள்ளே வெளியே வந்துட்டேன். அப்பாடி ஓகே, ஈஸியாக தப்பிச்சிட்டோம், வெரி சிம்பிள் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்தால் நம்ம பிடி சார் ஊர் எல்லையில் ஐயனார் நிற்பார்ல, அந்த மாதிரி வெளியே நின்றுருக்காரு அவர். ஐயோ இவங்க அதாவது பேங்கிட்ட தப்பிக்கிறது கூட ஏதோ ஒன்று பண்ணி தப்பிச்சிடலாம்டா. அவர் இந்த நீ சொன்ன மாதிரி அந்த அருவாலை வச்சிருக்க மாதிரியே நின்றுருப்பாரு. அந்த நிழல் மட்டும் தெரியும். ஐயோ அவன் பக்கம் யாரும் போயிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவர் போய்ட்டு அவர் நிழல் தெரிஞ்சாலே அந்த கிளாஸுக்குள்ளே ஓடிடுவாரு. ஆமாம், அந்த மாதிரி ஒரு அதான் எந்நேரமோ அந்த ஸ்கூல் வெளியே நிற்பார். ஊர் எல்லையில் நிற்கிற அவர் நின்று ஏமா வராமல் போகிறாரு. அவர்கிட்ட தப்பிக்கிறதா இருக்கிறதுலே பெரிய விஷயம். நம்ம கொஞ்சம் பெரிய விஷயமா, கொஞ்சம் பெரிய விஷயம். ஓகே ஓகே, கொஞ்சம் நகுந்தா கூட ஏய் எங்கே போகிற என்ன பண்ணுற இந்த மாதிரி. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, நம்ம அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி தான் நம்ம பிஸிக்கிட்ட சொல்லிட்டு தப்பிப்போம். சார் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தப்பிப்போம். பார்த்தா அவர்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்க அதை. சரி, அப்போது இல்லை அப்போ என்னென்னா எனக்கு ஒரு சின்ன ஐடியா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேம் இருப்பாங்க, சாந்தி மேம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே பிடிக்குமாப்பா, நமக்கு பிடிக்காதா அப்படின்ற எனக்கு பிடிச்ச ஒரு க்ரஷ். அந்த மாதிரி ஸ்கூல் டைமில் க்ரஷ்ன்னு சொல்லிட்டு டீச்சர் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அந்த மேம் அப்படியே விஷயம். அந்த மாதிரி மேம் எனக்கு சரி ஓகே. சாருக்குமே ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கும் அப்படின்னு. அந்த மேம் பேர் சொன்னா ஓகே அதான் மேம் பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அதனால அந்த மேம் பேர் சொல்லி எதுக்காகனா அந்த மேம் அதிகமாக கிளாஸ் எடுக்கிறத விட உங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்காங்க. ஓ நல்லா பேசுகிறாங்க போல இருக்கு, கலகலப்பாக இருக்கும் அவங்களோட மேம் அப்படின்ட்டு நீங்களும் பேசிக்கிட்டு உட்காந்துடுறது. அப்படி மட்டும் இல்லை, அந்த மாதிரி பார்க்கவும் ரொம்ப சரி போ. அப்படியே மலர் டீச்சர் பிரேமம் அந்த மாதிரி எந்த பிரேமம் அந்த மாதிரி இருக்கும். நான் அப்போ பிடி சார் பேர் வந்து ராஜா சார். அவர் கரெக்டாக தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அவர் வா அப்படின்னு கூப்பிட்டா ஐயோ எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. நான் சும்மாவே பேச மாட்டேன்னா இல்லை சாந்தி மேம் தான் கூப்பிட்டாங்க, உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க, நீங்கள் அங்கே தேடினா இல்லை அப்படின்னு. சாந்தி மேம் எதுக்கு அப்படின்னா இல்லை தெரில, ஏதோ பிடி பீரியடு ஃப்ரீயாக இருக்குது கிளாஸ் எடுத்துக்கோன்னு கேட்குறதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே இதாண்டா இவன் நேரம் போட்டு தாக்கு அப்படின்னு யாரா கபிலா அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க, ரெண்டு மாமா பசங்க. அவனும் கூட ஃப்ரெண்ட்ஸுன்னா அப்போ நான் யாரா
நீ வந்து கலாணி வச்சிருக்கேன்னு சைடில் குத்துறியா? சரி அவனுக்கு சரி என் மாமா பசங்க 2 பேர் ஓகேவா. நீ வந்து ஒரு மாதம் அப்போ இது ஏதோ அம்மா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு லீவு அந்த டைப்பில் பண்ணியிருக்கேன். ஆமாம் சரி. அவனுங்க கூட போயிருக்கேன். அவனுங்க எப்படின்னா ஒருத்தன் வந்து இந்த இங்கிலீஷ் மீடியம் ஹாய் ப்ரோ ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி தான் பேசுவான். அவங்களோட தான் சேரக்கூடாதுன்னு நம்ம ஸ்கூல்லேயே அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பானா இந்த சைனீஸ் படத்தில் இந்த மிரட்டலோட படம் பார்த்துருக்கீங்களா? அதில் கடைசியில் ஒரு ஹீரோ வருவான்ல முடியல அவன் கிட்டத்தட்ட புருஸ்லி மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பான் ஆள் பார்க்கறதுக்கு எப்படி தான் இருப்பான் ப்ரோ அப்படிதான் பேசுவான். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம். இன்னொருத்தர் வந்து ராஜ் அவன் பேர். அவன் வந்து பயங்கரமான ராம் சரண் ஃபேனு. அவன் நார்மலாக ராஜின் மதிப்பு இல்லாத உன் நட்பு எனக்கு கொடுனா. அப்போ வந்து இந்த ரகலை மகதீரா அப்போ வந்து பெரிய ஃபேமஸ். அவனும் பயங்கரமான ஃபேம் ராம் சரணுக்கு. சாதா ராஜன் திரும்ப போயிட்டீங்களா? வேற சொல்லுங்க, வேற என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? சாதா ராஜன் கூப்பிட்டா திரும்ப மாட்டார், ரகலராஜ் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஃபேன். அதே மாதிரி இவன் இருக்கார்ல ப்ரூஸ்லி. அவன் என்னன்னா இப்போ நீங்கள் நார்மலாக எப்படி உங்களுக்கெல்லாம் கை உடையும்? ஒன்று படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்து உடையும். அடுத்த வீடியோவில் நான் அதை சொல்லலான் இருந்தேன், நீ இப்போ சொல்றியே. இல்லை கீழே விழுந்து உடையும், இல்லை யாராவது இடிச்சிட்டாங்க அப்படின்னு. ரசம் சோறு சாப்பிடும்போது எவனுக்காக கை உடைஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இங்கே அந்த மாதிரி ஒரு ஆள் அதோட காட்டன் தாங்க முடியாமல் இடிச்சுக்கிட்டா. இல்லை சில்வர் பிளேட் இருக்கு தெரியுமா? சில்வர் பிளேட்டில் ரசம் ஊற்றி அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கை வலிக்கு விழுந்து கை அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாய் அவன். என்னடா டே எப்படி சேர்ந்துருக்க பாருங்க. நாங்கள் 3 பேரும் பிளான் என்னன்னா ஆற்றுக்கு போய் குடிச்சிட்டு மீன் சாப்பிட்லாம் அப்படின்றதான். அப்போ வந்து இந்த சீட்டு போடுவாங்களா, 1 ரூபா சீட்டு 2 ரூபா. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன ஆர்எஸ் மாதிரி இருக்குங்க. அது வந்து ஒரு அட்டையில் வந்து நான் 1 ரூபாய் கொடுத்துட்டேன்னா அது வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து 210 ரூபாய் என்னமோ போட்டு வச்சிருந்தேன். அவர் 10 ரூபாய் சீட் அன்னைக்கு கலைச்சிட வேண்டியதான். கட்டடிக்கிறதுனால ஏதோ செலவு பண்ணணும் தானே. 210 ரூபா போட்டுனா அவர் 10 ரூபா எடுத்து 2 ரூபாயா சேர்த்து வச்சிருவான். 210 ரூபா போட்டுனா 10 ரூபா எடுத்துட்டு 200 ரூபா என் கையில் கொடுத்துட்டாரு. ஓகே இன்னைக்கு 2 ரூபா வட்டியா? ஆமாம் ஸ்கூல்லேயே வட்டிலாம் வாங்கிறீங்க. அப்படியே பாருங்க எப்படியெல்லாம் இருக்குது. ஓகே இன்னைக்கு சூப்பர் 200 ரூபா இருக்குது, நம்ம ஆற்றுல குளிச்சுட்டு மீன் பயங்கரமாக சாப்பிட்றோம் அப்படின்றதான் ஆசை. போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆற்றுக்கு போயாச்சு. நம்ம சோழீஸ்வரன் கோயில் இருக்குல்ல, ஆமாம், அங்கே வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு கோயில் இருக்கும் தெரியுமா? இப்போ இடிச்சுட்டு புதுசாக கட்டிட்டாங்க. சோழீஸ்வரன் கோயில் வேற கோயில் கிடையாதுடா, அதே கோயில் தான். அதை இடிச்சு கட்டி புதுசாக கட்டிருக்காங்க. பண்ணியிருக்காங்க. ஓகே புதுசாக கட்டியிருக்காங்க. வேற கோயில் இருந்துச்சு, மாரியம்மன் கோயிலாக இருந்துச்சு. சரி மன்னிச்சுக்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்தால் ஒரு முருகன் கோயில் மாதிரி ஒரு கோயில் இருக்கும். அங்கே தான் எப்பயுமே ஆழம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ஜனவரி பிப்ரவரின்னு நினைக்கிறேன். பிப்ரவரி கரெக்டாக அந்த டைமில் தண்ணி அதிகமாக திறந்து விட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு நீச்சல் தெரியாது. அதுதான் தெரியும். ஏன் மாமா பசங்க நீச்சல் தெரியாமல் ஆற்றுக்கு குளிக்க போனீங்களாடா? இல்லை இது வரைக்கும் தான் எனக்கு தண்ணி. நான் என்ன நினச்சேன், சரி இது வரைக்கும் வந்து 2 முங்கு முங்கிட்டு ஜாலியாக அப்படியே தண்ணியில் அடித்து விளையாண்டுட்டு நம்ம வந்துடலாம். இது கூட நான் போயிருந்தேன்னா எங்கள் வீட்டில் ஏற்கனவே சொன்னேன் 4 சித்தப்பா 4 இராணுவ வீரர்கள் மாதிரி. உங்ககிட்ட நான் ஆற்றுக்கு போகிறது நான் நடந்து போனாலே எங்கே போகிறேன்னு கேட்பானுங்க. ஆற்றுக்கு போகிறது தெரிஞ்சா பார்த்துக்க. இந்த வேலை நான் சிக்கல அன்னைக்கு. அவனுங்க சரி இவ்வளோ அவனுங்க என்னன்னா ஒவ்வொருத்தங்க தென்னை மாதிரி ஹைட்டு இருப்பானுங்க. நான் தான் அவனுங்களுக்கு ஹைட்டு கம்மி. ஓகேவா? அப்படிங்கும்போது இப்போ இடுப்பால தண்ணி இருக்குன்னா இவ்வளோ ஹைட்டு உனக்கு மேலே தென்னை மரம் மாதிரி இருக்கானுங்களா? ஆமாம் இப்படி தான் நானே இப்படி தான் பார்ப்பேன். போவேன் அப்படி தான் இருப்பானுங்க. அப்போ டவரு அப்போ முட்டி அளவு தண்ணி இருந்துன்னு வச்சுக்கோ, எனக்கு இடுப்பளவு தண்ணி இருக்கும். அந்த மாதிரி அவனுக்கு சும்மா மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டாங்க. டே மீன் காசு வச்சுருக்கேன் எப்போ மீன் பிடிப்பீங்க? கரையில் இருந்தாண்டா எல்லாம் மீன் பிடிப்பேன். அப்போ 6th 7th அந்தளவுக்கு தான் அறிவு இருக்கும். அறிவு இருந்ததே பெரிய விஷயம் தான் அந்த வயசில். அப்போ வந்து டிஸ்கவரி சேனலில் நம்ம தலைவர் பேர் கில்ஸ் அந்த ஷோ வந்து பயங்கர பீக்கில் இருக்கு. ஆமாம் ஆமாம், நான் எப்படா போய் அதை பார்ப்போம், கண்டர்களே எடுத்து தின்னுட்டு இருப்பாரு. ஆமாம் கட்டுக்கு அப்படின்ட்டு இருப்பாரு. நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி மூமெண்ட்டா. இவனுங்க அதை பார்த்துட்டு என் தலைவன் மாதிரி நம்ம மீன் பிடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் மண்புழு எடுத்து சாப்பிட்டு திங்க வேண்டியதாண்டா. மீன் பிடிச்சி தான் திம்பிங்களா? அதை பண்ண மாட்டாங்க. நம்ம A class இவன் இருக்கான்ல ப்ரூஸ்லி, அவன் தான் அப்படி சொல்லுவான்.
ஏய் இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் ஒரு குச்சி இருக்கும் அது அவங்க கூட போய் அங்கே சாகசம்லாம் பண்ணிட்டு வந்து தான் நீ இந்த பேப்பர் கேமராலாம் செஞ்சு என்னை வீடியோ எடுக்கிறேன்னு என்னை உசுப்பேற்றிக்கிட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் ஒரு மொமெண்ட் இல்லை. இவனுக்கு சும்மா இருக்கான். இதில் மிமிக்கிற வேற அவன் தாதா பேகல்ஸ் பிரிட்டிஷ் ஆடவரத்தில் பணிபுரிந்திருக்கிறேன் ஆபத்தான சுச்சுவேஷன் உங்களுக்கு இது பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ இது வரைக்கும் தண்ணி இருக்கா இவரு இடுப்பாலும் தண்ணி இருக்குன்னு அப்படியே பிடிச்சிட்டே போயிட்டு இருந்தானுங்க. நானும் சரி மீன் பிடிச்சிருவானுங்களா இன்னைக்கு. ஆற்றுல இருக்கிறது கண்ணுக்கே தெரியாதுங்க அந்த மீன்லாம் திரும்ப தான் இருக்கும். அதை குச்சி வச்சு எங்கடா பிடிப்பீங்க? ஒட்ட கூட முடியாது. அதில் உனக்கு தெரியுதுப்பா, அவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் சரி நானும் அப்போ நம்பிட்டேன். சரி ஓகே பெரிய மீன் இன்னைக்கு சுறா மீனை பிடிக்க போகிறோம். நம்ம கவுண்ட் பண்ணி காமெடியில் ஐயோ அதோட பல லட்சம் போகும். அந்த மாதிரி நானும் சரி பிடிச்சிருவானுங்க போல இருக்கு. ஐயோ இன்னைக்கு எப்படி இதை வீட்டுக்கு கொண்டு போகிறதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கேன். நேராக அப்படியே தண்ணி கொஞ்சம் மேலே கவனிக்கல. இப்போ மீன் பிடிக்கிற இடத்துல அப்படியே விட்டுட்டோம். பார்த்தா அங்கே ஒரு இது வரைக்கும் போயிட்டோம். நான் சொல்லிட்டேன் ரே எனக்கு நீச்சல் தெரியாது, ஒழுங்கா திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு. ராஜ் அப்படின்னா சொன்னதா ராம் சரண் ஃபேன்னா ஏய் முன்னோக்கி பாயதான் பெரிய தெலுங்கு டைலாக்லாம் பயங்கரமாக பேசுவோம். எப்பயுமே முன்னாடி அதிகமாக டைலாக். ஆமாம், ஐயோ அதை பேசக்கூடாது. முன்னாடி எப்பயுமே கால் வைக்கிறதாண்டா பார்க்கணும், பின்னாடி வைக்கிறத பார்த்தா தோத்துருவன் அர்த்தம்டா சொல்லி சைடில் வச்சுக்கலாம் அது இதுன்னு சொல்லி உசுப்பேத்தி கூட்டு போயிட்டேன். இது வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. இதுக்கு மேலே மீன் தெரியாது, நீங்களே தெரிய மாட்டேங்க மீன் எப்படாது. அவனுக்கு இது வரைக்கும் இருக்கு. அப்போ நான் சாட்டில் அவனுங்க எனக்கு இது வரைக்கும் இருக்கும்போது அவனுக்கு இது வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் அவனுங்க சேஃபாக நின்ட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு குழி மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு. அதில் 3 பேருமே ஒட்டி ஆற்றுலேயே இந்த மாதிரி இப்படி போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, இறங்குது உள்ள பள்ளமா. அதில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு போல இருக்கு. அதில் 3 பேருமே விழுந்துட்டோம். நான் ரொம்ப உள்ள ஆழத்துக்கு போயிட்டேன். நான் என்னால் மூச்சுடவும் முடியல, எனக்கு நீச்சலும் தெரியாதுல்ல, எனக்கு தெரியல. சரி எனக்கு அப்படி தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது, சூரியனே சுமாராக தான் தெரியுது. சூரியனே சுமாராக தான் தெரியுது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ நீச்சலும் தெரியல, எங்கேயோ ஒரு ஒளி வச்சு தெரியுது. ரைட்டா அடுத்த ஆடி பந்தட்டுக்கு நம்மளை வச்சு சாமி கும்பிடுறாங்க. இன்னைக்கு தோற்ற மாதிரி தான். இதில் இவன் வேற ப்ரூஸ்லி வேற என் மேலே ஏறி நின்றுக்கிட்டோம். என்னடா மேலே ஏறிட்டான்? ஆமாம், இங்கே எப்படி நின்று அவன் வெயிட் கம்மி. நம்ம பரணி தம்பி அவர்கள் மாதிரி. ஓகே, அந்த வீடியோ முடிஞ்சு நம்ம செய்ய போகிறாங்க. என் மேலே அவன் வெயிட்டில் இருந்தாலும் என் மேலே நின்று வெயிட்லெஸ் இருக்கணும். தூக்கி நிப்பாட்டி இப்படி பின்னாடி கல் இருக்கு. நான் உள்ள போயிட்டேன். அவன் என் மேலே நின்று அவர் வந்து A கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம்ல கத்துறது கூட காப்பாற்றுக்கன்னு கத்த மாட்டேன். அப்படிதான் கத்திட்டு இருப்பாரு அவரு. கரையில என்ன கேக்குறோம், என்ன தம்பி சொன்னீங்க? இவன் நார்மலாக எப்படிதான் கத்துவா. ராஜுக்கு வந்து ஓரளவுக்கு நீச்சல் தெரியும். அதனால அவன் லைட்டா அப்படியே இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவன் தான் கரைக்கு போயிட்டான். அப்புறம் யார் பண்ணாக கிடக்குற சீனை சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அப்படிதான் இருந்துச்சு. என்னதான் பண்ணீங்க அப்புறம்? இருப்பா சொல்லுவாங்க. யார் பண்ண போனீங்கன்னு தெரியல. ஆற்றுல தண்ணி அடிச்சுட்டு போகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போனீங்களா? தண்ணி அடிக்கல, தண்ணி அடிச்சுட்டு போச்சு. ரைட்டு. அடிச்சுட்டு போகும்போது அப்படியே கரம் வந்துங்க திமுங்கிற மாதிரி எல்லாம் 3 பேர் ஒட்டுக்கா வந்து சேர்ந்துட்டோம். இவன் இருக்கான ப்ரூஸ்லி ஓடுற தண்ணியில் அப்படியே ஓரமாக ஊற்றிக்கிட்டீங்க. பள்ளத்தில் மேலே ஏறி இப்படி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஓரமாக விழுந்துட்டோம். அப்படியே கரை ஒதுங்க திமுங்க மாதிரி ஒவ்வொருத்தராக வந்துடுறோம். ஆமாடா, பேப்பரில் கூட போட்டிருந்தானுங்கடா. என்னன்னா எங்கள் சித்தப்பா வந்து சாயங்காலம் எங்கள் சித்தப்பா கடையில் தெரியல, சாயங்காலம் அங்கே தான் பட்டையெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்து நல்லா பையன் நாட்டம் படிக்க மாட்டேன், புக்கை அப்படியே திருப்பி பொம்மை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் பேப்பரில் படிச்சுட்டு இங்கே பாரு எங்கள் சித்தப்பா திட்டு வருவேன். இந்த பாரு சரிக்குள்ள இங்கே போய் தண்ணி ஐயோ சொல்லக்கூடாதா கெட்டவார்த்தை திட்டிட்டு அவர் பாட்டில் என்னன்ட்டாரு, இந்த மாதிரி தண்ணியில் போய் இது பண்ணுறேன்ட்டு நான் சும்மா பார்த்துக்கிட்டு டக்குன்னு மண்டையில் கொட்டிட்டாரு. என்ன எதுக்கே அடிக்கிறீங்க அப்படிங்கிற பார்த்தா இந்த மாதிரி ஆற்றுக்கு போகக்கூடாது அப்படின்னு. போகக்கூடாதுன்னா அது சொல்ல வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கே நீ அடிக்கிறீங்க அப்படின்னு. நான் பாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், பேப்பரில் போட்டிருக்கு பாரு 3 பசங்க போய் தண்ணியில் விழுந்துட்டானுங்களாமா, காப்பாற்றிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் என்னங்க பண்ணுவேன்? டப்புன்னு என்னை மண்டையில் கொட்டிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரூஸ்லி தான் மூச்சு பயிற்சி இல்லாமல் இருந்தேன். அப்புறம் ஒரு மீனவன் வந்து நெஞ்சு அடித்தார் அப்படின்னு. அப்புறம் தான் ஒரு மாதிரி அப்பாடி பொழைச்சிட்டான்டா.
பொழைச்சதோட அதுக்கப்புறம் ராஜுக்கு வந்து அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் போகிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகியிருக்கானுங்க. சாதாரணமாக ஒரு மீன் பிடிக்க போய் பேப்பரில் போகிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டானுங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. இந்த மாதிரி இத்துடன் இந்த வீடியோல இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை சொல்ல வந்து நான் எங்களோட கம்பெனி வந்து தடுக்கிறது. அதனால் அதை நாங்கள் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீராக்கு வாய்ப்பு கொடுக்குறோமோ இல்லையோ, எனக்கு நான் வாய்ப்பு கொடுத்துக்கிறேன். அவனோட கதையும் என் கதையும் வரும் உங்களுக்கு அடுத்த மொமெண்ட்டில் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். கடைசி வரைக்கும் கொஞ்சம் பேச விட மாட்டேன். இது நான் முடிச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ. விவி பாட்காஸ்ட்டை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். எவ்வளோ நேரம் போச்சு?